வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேபி ராம்பர் தான் பார்க்க போகிறோம். 1/2 மீட்டர் துணி எடுத்திருக்கேன், 4ஆக மடிச்சிருக்கேன். மடிப்பு நம்ம பக்கம் இருக்கட்டும். உயரம் 16 இன்ச் எடுத்துக்கிடுங்க. கழுத்தை பாடி சுற்றளவு 6 இன்ச் இருக்கட்டும். கழுத்தகலம் 2 இன்ச் எடுத்துக்கிடுங்க. கழுத்து உயரம் கூட 2 இன்ச் எடுத்துக்கிடலாம். முன்பாகம் பின்பாகம் ரெண்டும் ஒரே இதாக இருக்கும். கழுத்து ஒரே சைஸாக. ஷோல்டர் 3 இன்ச் எடுத்துக்கிடலாம். ஆம் ஹோல் 4 இன்ச் எடுத்துக்கிடுங்க. இது சிம்பிளாக தைக்கக்கூடிய நியூபார்ன் பேபி ட்ரெஸ்ஸு. ஒரு 6 மாதம் வரை போடலாம் குழந்தைங்களுக்கு. இப்போ கால் பாகத்தில் மடிப்புலேருந்து ஒரு 2 இன்ச் எடுத்துக்கிடுங்க. உயரம் 4 இன்ச் எடுத்துக்கிடுங்க. இது ஒரே பீஸாக தான் இருக்கும். கால் பாகத்தில் வளைவு போட்டுக்கிடலாம். ஷோல்டர் பக்கம் ஒரு 1/2 இன்ச் அளவு 2 பக்கமும் வளைவு மாதிரி போட்டுக்கிடுங்க. இப்போ கட் பண்ணிடலாம். இது சிம்பிளாக தைக்கக்கூடிய ராம்பர் ட்ரெஸ் தான். மடித்து அந்த வளைவையும் வெட்டிக்கிடலாம். கால் பாகத்தையும் வெட்டிக்கிடுங்க. வெட்டக்கூடியது அவ்வளோதான். இடுப்பு பாகத்தில் ஒரு 1/2 இன்ச் அளவு கட் பண்ணிக்கிடுங்க. அவ்வளோதான் வெட்டுது. இது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வெள்ளை லைனிங் கிளாத்தை ஒரு 4 இன்ச் அகலம் எடுத்துக்கிடுங்க. 12 இன்ச் நீளம் வச்சு அடிபாகத்தில் வச்சு கழுத்து பாகம் ஆம்கால் பாகம் தைச்சிக்கிடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ் கிளாத்தை வெட்டிடுங்க. அதுக்கப்புறம் தையலுக்கெல்லாம் அங்கங்கே கொஞ்சம் கட் பண்ணிக்கிடுங்க. கட் பண்ணி திருப்பிக்கிடலாம். திருப்பி ஒரு தையல் போட்டுக்கிடுங்க சேர்த்து. இதே மாதிரி கரெக்டாக திருப்பிக்கிடணும். கால் இன்ச்சை விட கம்மியாக ஒரு தையல் போட்டுக்கிடுங்க. லேஸ் இருந்தால் கூட அதை நாம் வச்சு அழகுபடுத்திக்கிடலாம். இப்போ தைச்சாச்சு மேல் பாகத்தில். இப்போ அடி பாகத்தில் இந்த 2 வளைவுலையும் 2 தடவை மடக்கி 2 பக்கமும் தையல் போடுங்க. இன்னொரு பக்கம் போட்டுக்கிடலாம். இப்போ மேல் பாகமும் கழுத்து ஆம்ஹோல் தைச்சாச்சு. அடி பாகத்துலேயும் வளைவு தைச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு பாகத்தையும் தைச்சிக்கிடுங்க. இப்போ இன்னொரு பாகத்தையும் தைச்சாச்சு. இப்போ 2 பீஸையும் வச்சு நாம் இடுப்பு பாகத்தை சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் அளவு இடைவெளி விட்டு ஜாயின் பண்ணுங்கள். இன்னொரு பக்கமும் கரெக்டாக வச்சுக்கிடுங்க. அடி பாகத்துலேயும் கரெக்டாக வச்சுக்கிடணும். இப்போ அடி பாகத்தில் ஒரு 1/2 இன்ச் அளவு 2 ஓரமும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. இப்போ பாருங்கள் 2 தையல் போட்டாச்சு. இப்போ ராம்பர் தைச்சாச்சு. திருப்பிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்பிளாக உள்ள ராம்பர் தைச்சாச்சு. இது 6 மாதம் வரை போடலாம். தோல் பக்கத்தில் ஒரு பக்கம் காஜா வச்சு
பட்டன் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ராம்பர். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.